ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், ஓர வழியில வெற்றி வந்தான்னா அவங்கிட்ட எக்காரணத்தை கொண்டு நீங்க யாரும் பேசக்கூடாது. மாமா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நானும் அத்தை கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு உடனே இங்க வந்துருவேன். அம்மா வீட்லயே டேரா போடுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. பட்டா இந்தாங்க. நீ சாப்பிட்டியா லக்ஷ்மி? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. லக்ஷ்மி, இல்ல பரவாயில்ல, கொஞ்சம் வாங்கிக்க. நீங்க சாப்பிடுங்க. தேன்மொழி, தேன்மொழி, அப்பா. இந்த கை கழு. என்னப்பா, வயிறார சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. லட்சுமி அத்தை, அவ வேற வண்டியில இருக்கா, முழிச்சான ரகளை பண்ணிடுவா. மறந்தே போயிட்டா அத்தை. வெற்றி, நாங்க நாளைக்கு வரோம். சரிம்மா. தங்கவேலு கிட்ட சொல்லி உங்க அன்னைக்கு மொத்தமா 3 மாத்திரை போட்டு தூங்க வச்சுட்டு நானு லட்சுமியும் நாள் முழுக்க இங்கேயே வந்துடுறோம். சரி, வரட்டுமா? போலாமாமா? பத்திரம்பா. என்னம்மா, வெற்றியை பாத்தீங்களா? சந்தோஷப்பட்டிருப்பானே. சந்தோஷப்பட்டா. அந்த சந்தோஷம் நிலைக்கணும்னா நம்ம லட்சுமிக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். கண்டிப்பா பண்ணி வச்சிடலாமா? தேன்மொழி ஏந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் வாங்க. தேன்மொழி இன்னும் முடிக்கலையா? சாதாரணமாவே கொரட்டை விட்டு தூங்குவா. இப்ப கேட்கவா வேணும்? மாத்திரை கொடுத்துருக்கான்ல, விடிஞ்சாதான் ஏந்திரிப்பா. புஷ்பா, அண்ணா, நான் நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடுறோம்மா. உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாண்ணா. அம்மா, இந்தாங்கம்மா தண்ணி. மாத்திரை எங்கடி? மாமா எடுத்துட்டு வருவாங்க. எதுக்கு மாமாவெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு? உனக்கு எந்த மாத்திரை கொடுக்கணும்னு தெரியலன்னா அக்காவை கேட்டிருக்கலாம்ல. அத்தை, நான் செஞ்சா என்ன? என்னத்தது புடவையெல்லாம் போத்திட்டு புதுசா இருக்கு? அம்மாடி புஷ்பா, நீ என்ன சந்தோஷம் இப்போ பாக்குற? என்னதான் இருந்தாலும் என் பொண்ணை கட்டிக்கிட்டவரு மருமகனுக்கு நான் மரியாதை கொடுத்துதானே ஆகணும். நான் உங்ககிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்கல. இந்தாங்க, முதல்ல மாத்திரையை சாப்பிடுங்க. ஏன்பா சந்தோஷ், அத்தையோட மாத்திரைலாம் இருக்கா? நான் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? டாக்டர் கொடுத்த மாத்திரையெல்லாம் காலி ஆயிடுச்சு. டாக்டர்கிட்ட கூட்டு போய் காமிச்சிட்டு கட்டு பிரிக்கணும்ப்பா. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? மாத்திரையை சாப்பிடுங்க.
அத்தை பாத்துமா என்னாச்சு அத்தை? பாத்த மாத்திரை கூட சாப்பிட தெரியல. சின்ன குழந்தை மாதிரி இருக்கீங்க. தண்ணியை மெதுவா குடிக்க கூடாதா? கொடுங்க. ஐயோ இருக்கட்டும் மாப்ள, இதெல்லாம் நீங்க போய் செஞ்சுக்கிட்டு. ஐயோ பாரு அம்மாக்கு வெக்கத்த. அம்மா இன்னொரு தடவை வெக்கப்படுங்கம்மா, நான் ரீவைண்ட் பண்ணி பாத்துக்கிறேன். உனக்கு வர வர ரொம்ப கொழுப்பிடி. மாமா வீட்ல சாப்பாடு சாப்பிடுறல, இனிமே எல்லாம் எனக்கு ஜாஸ்தியா தான் இருக்கும். பாத்தீங்களா அண்ணா இவளுக்கு வாய. அக்கா அக்கா இவளும் என்ன மாதிரி அக்கா மேல ரொம்ப பாசமா இருக்காளே. அக்கா இந்து வா இந்து. ஆமா எல்லாரும் இங்க நிக்கிறீங்க, அக்காவை காணோம். அக்கா அக்கா ஏதோ சொல்லி கொடுத்தாலே மேட் ஃபார் ஈச்னு. இந்து எனக்கு ஏத்த ஜோடிதான். அம்மா கோச்சிக்காதீங்கம்மா, அக்காவை திருமதி சந்தோஷா பார்க்கணும்னு ஆசை. மாப்பிள பேரெல்லாம் சொல்லக்கூடாது இந்து. சாரி மாமா. இட்ஸ் ஓகே. அக்காவுக்கு கல்யாணமா எவ்வளவு நாள் ஆச்சு, அதான் சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். வாப்பா வா வா வா. வாங்க வாங்க மாப்பிள. இப்ப பரவாயில்ல மாப்பிள, நாளைக்கு கட்ட ஒக்க போறோம். இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? கூப்பிடுறேன். அக்கா அக்கா இதோ வரேன். வா. இந்து அக்கா, கழுத்துல செல்போனு, தலையில கூலிங் கிளாஸ், வாயில வெத்தலை பாக்க இருப்பீங்களே, இப்ப எனக்கு ஆளே மாறிட்டீங்க. எனக்காக லட்சு தன்னையே மாத்திக்கிட்டா. பாரு லட்சுவா? ஆமாமா, எங்க வீட்டு லட்சு லட்சுமி வந்தாச்சு. கல்யாணம் ஆனா பொண்ணுங்க மாறுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க ஆளே மாறிட்டீங்கக்கா. என் செல்ல அக்கா. அக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்ச நாள் கழிச்சுதான் மாறினேன். ஆனா நீங்க உடனே மாறிட்டீங்க. மாப்பிள எல்லாரும் நல்லபடியா மாறிட்டாங்க. ஆனா உங்க அக்கா கோடீஸ்வரி மட்டும் இன்னும் மாறவே இல்ல. எங்க வறுமைய பார்த்து பால் வியாபாரத்தை விட்டுட்டு எங்களை இங்கேயே எங்க அண்ணன் தங்க சொல்லிட்டாரு. நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லி உங்க மனசை நான் காயப்படுத்த விரும்பல மாமா. ரத்த சொந்தம் என்னைக்கும் விட்டு போகாதுன்னு 2016லயும் நிரூபிச்சிட்டீங்க. எங்களை பாராட்டினதெல்லாம் போதும்மா. அக்காவை தானே பார்க்க வந்த. நான் போய் எல்லாருக்கும் சமைச்சு வச்சிடறேன். அப்பா சமைக்க போறீங்களா? தயவு செஞ்சு வேண்டாம்ப்பா. இப்பதான் சந்தோஷமா இருக்கும், அதை கெடுத்துறாதீங்க. லட்சு, உன்னை நம்பி தங்கச்சி மாப்பிள்ளை எல்லாம் வந்திருக்காங்க, நீயே சமைச்சிருமா? உனக்கு இதே வேலையா போச்சு. உங்களுக்காக எவ்வளவோ பண்ணிட்டேன், இத பண்ண மாட்டேனா? இந்து கொஞ்சம் இரு, வந்துடுறேன். அக்கா நானும் வரேன். சரிம்மா புஷ்பா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. இருங்க இருங்க, இருந்து சாப்பிட்டு போலாம். சரிப்பா, உட்காருங்க உட்காருங்க.
என்ன மாமா அக்கா இப்படி தூங்குறாங்க? டேய் காரை நிறுத்துறா. அம்மா இங்க எதுக்காகம்மா நிறுத்த சொல்றீங்க? டேய் தேன்மொழி வேற என்ன தூங்கிக்கிட்டே இருக்கா. வீடு வேற பக்கத்துல வந்துருச்சு. இவளை தூங்க வைக்க நீ எத்தனை மாத்திரை கொடுத்த? முதல்ல உயிர் இருக்கான்னு பாரு. ஐயோ அத்தை என்னத்தை இப்படி பேசுறீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னமா, அதுக்குன்னு இவ செத்தா போயிட பாரா. இவ நம்மளெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு தான் போய் சேருவா. தங்கவேலு என்னம்மா தூங்குறத பாரு. மனசுக்குள்ள ஸ்ரீ ரங்கநாதர்னு நினைப்பு. தேனு என்ன தலை மேல பாம்பு தான் இல்ல, ஆனா உடம்பு பூரா விஷண்டா. சரியா சொன்னீங்கம்மா. டேய் சீக்கிரம் எழுப்பி விட்டுடு, இல்லனா உங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும். அக்கா தேன்மொழி தேனு இவள இப்படி எல்லாம் எழுப்பினா சரிப்பட்டு வராது. லட்சுமி தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்து இவ தலையில ஊத்து. லட்சுமி கொஞ்சம் இருமா. இவளை எழுப்புறதுக்கு குடிக்கிற தண்ணி பாட்டில் எல்லாம் பத்தாது. இவ எந்திரிக்கவே மாட்டா. இவளை எழுப்புறதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற சாவி கொத்த குடு. குடுமா. இது எதுக்கு மாமா? சொல்றேன் இரு குடு. தேன்மொழி அம்மாடி தேன்மொழி சாவி கொத்து இருக்கு பாரு, இருக்கு பாரு. தேன்மொழி தேன்மொழி தேனு 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 சாவி கொத்து தேனு. சாவி கொத்து இருக்கு பாரு, இருக்கு பாரு. சாவி கொத்து தேன்மொழி. சாவி கொத்து என்னோடது, எனக்கு வேணும். சாவி கொத்து. சாவி கொத்து இருக்கு பாரு, இருக்கு பாரு. சாவி சாவி கொத்து. சாவி கொத்து. சாவி சாவி கொத்து எங்க? சாவி கொத்து. சாவி கொத்து. சாவி கொத்து. சாவி கொத்து. என்ன நீங்க ரெண்டு பேரும் இங்க நிக்கிறீங்க? அப்ப நம்ம கோயிலுக்கு போலையா? தெரிஞ்சு போச்சு. என்ன தூங்க வச்சுட்டு நீங்க எல்லாரும் வெற்றியை பார்க்க தான் போயிருக்கீங்க. ஐயோ வெற்றியை பார்க்க போணுமா? நாம எல்லாரும் வெற்றிவேல் முருகனை தானே பார்க்க போயிருந்தோம். அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இல்ல நீங்க எல்லாம் போய் தான் சொல்றீங்க. இல்ல தேனு, நாம கோயிலுக்கு தான் போயிட்டு வரோம். நீ தான் தேனு தூக்க கலக்கத்துல எல்லாத்தையுமே மறந்துட்ட. அச்சச்சோ, நம்ம தான் தூக்கத்துல எல்லாத்தையும் மறந்துட்டோமோ? என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது. கோயிலுக்கு போனா இந்த தேங்காய் உடைஞ்சிருக்கணும்ல, ஏன் உடையல? உங்க யார் நெத்திலயும் விபூதி குங்குமம் இல்ல. கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க யாருமே கோயிலுக்கு போகல. பொய் 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 சொல்றீங்களா? நீங்க கோயிலுக்குள்ள வந்திருந்தா தானே ஏன் தேங்காய் உடைக்கலன்னு தெரியும். வீட்டுக்கு போற வழியில முச்சந்தியில தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே விபூதியை வச்சுட்டு போங்கன்னு பூசாரி சொன்னாரு. அப்பதான் தோஷம் எல்லாம் கழியுமா. ஆமாமா. நீங்க எங்க தூங்கிட்டே வந்தீங்க? ஆமாமா சொன்னாரு. நாம இப்ப கோயிலுக்கு போனோம், ஒண்ணுமே புரியலையே. டேய் இதுக்கு தாண்டா உன்னை காரை நிறுத்த சொன்னேன். வளவளன்னு பேசிட்டு இருக்காம வாசல்ல தேங்காயை உடைச்சிட்டு வா. ஐயர் சொன்னாருல்ல. சரிம்மா இரு தேனு. அம்மா உடைச்சமா. வாமா. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. வண்டி நிறுத்துங்க. கார் எடுக்க கூடாது. என்னாச்சு? கார் எடுக்காதீங்க. இங்க பாருங்க. என்னாச்சு? மாமா என்ன நம்பி தான் உங்க ரெண்டு பேரும் என் கூட அனுப்பி இருக்காரு கோயிலுக்கு. நாம யாரும் விபூதி குங்குமம் வெச்சுக்கலனா அப்புறம் மாமாக்கு சந்தேகம் வராதா? டேய் தங்கவேலு, அந்த விபூதி குங்குமத்தை எடுப்பா. நாங்க வெச்சுக்க மறந்துட்டோம். வெச்சுக்கறோம். கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இந்தாங்கம்மா கொடுங்க. தேனு வெச்சுக்க தேனு. இந்தா குங்குமம்.
பார்த்து கொட்டிட போகுது. அப்படியே எனக்கு கொஞ்சம் கொடுங்க. ஏறுங்க போலாம். குங்குமம் தேனுக்கிட்ட இருக்குமா? உட்காருங்க. அக்கா, நீங்க சமைக்கிற சாப்பாடு மாதிரி உங்க ரூமும் நல்லா இருக்கு. இதுலயே படுத்து தூங்கணும் போல இருக்குக்கா. தூக்கம் வருதா? ஏசி போடட்டா? இரு. அக்கா, இந்த ரூம்ல ஷெல்ஃப் எதுவும் இல்லையா? நிறைய இருக்கே. நீ ஏதாவது வைக்கணுமா? அதுக்கு இல்லக்கா, வழக்கமா பொண்ணுங்க வலையில கட்டி ஷெல்ஃப்ல தான் வைப்பாங்க. நீங்க ஏன் பெட்டை கீழே போட்டு வச்சிருக்கீங்க? ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. அப்போ ரூமை சரியா க்ளீன் பண்ணலையா? ஏய், இங்க குடு. குடு அத. மறந்து வச்சிட்டேன். மறந்து வச்சிட்டீங்களா இல்ல அம்மாவோட? ஏய், என்ன பேச்சு பேசுற? அக்கா, உங்ககிட்ட நான் பேசாம வேற யாருக்கா பேச முடியும்? இந்த பூக்களை சிதற விட்டு ரவுடி லட்சுமி என்னும் பூவில் ரவுடி என்னும் பேரை பறித்தவர் யாரோ? உன் மாமாதான். போதுமா? அது சரி, பூ பெட்ல ரெண்டு பக்கமும் சிதறி கிடக்குது. நீங்க லெஃப்ட் சைடுல படுப்பீங்களா இல்ல ரைட்ல படுப்பீங்களா? ரொம்ப முக்கியம். இத கேக்கதான் இங்க வந்தியா? ஏங்கா கோச்சிக்கிறேன்? என் அன்பு அக்கா, என் ஆசை அக்காவின் குடும்ப வாழ்க்கைக்கான ஓடோடி வந்த அந்த தங்கையின் கேள்விக்கு பதில் சொல்லுக்கா. உனக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. காது விடுக்க போதும். மாமா இப்படிதான் உன் காதை திருகுவாரா? சீ, போடி. அடடடடா, எங்க அக்கா என்னமா வைக்கப்படுறாங்க. இத பார்க்க தானே இத்தனை வருஷம் நானும் அம்மாவும் தவம் இருந்தோம். இதுக்காக தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தோம். எங்க நம்பிக்கை வீண் போகல. கடவுள் சந்தோஷ் மாமா ரூபத்துல வந்து உன்னை நல்லா பாத்துக்கிறாரு. இது போதும்க்கா எனக்கு. ஏய், என்ன பத்தி பேசுனதெல்லாம் போதும். நீ எப்படி இருக்க? கோடீஸ்வரி இன்னும் உன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளா? சொல்லு, இப்பவே வந்து உண்டுலன்னு பண்ணிடுறேன். அக்கா வாழ்க்கையில இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம பிரச்சனையை சொல்லி ஏன் அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்? இப்போதைக்கு அக்கா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஏய் இந்து, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. அதுவாக்கா? அக்கா, நான் ரவுடி லட்சுமி தங்கச்சி இந்து. இல்ல 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 இல்ல, லட்சுவோட தங்கச்சி. எந்த பிரச்சனையும் சமாளிக்கிற திறமை என்கிட்ட இருக்கு. கோடீஸ்வரி மோசமானவ. அவளை எப்படி சமாளிச்ச? அக்கா, அதுக்குதான் தேல்கடி வைத்தியம் தலையண மந்திரம் எல்லாம் இருக்கே. தேல்கடி வைத்தியமா? அக்கா, அதே இப்ப உங்களுக்கு அவசியம் இல்ல. உங்களதான் மாமா சந்தோஷமா வச்சிட்டு இருக்காருல்ல, இதையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு இல்லடி, அவர் இப்ப என் மேல பாசமா இருக்கிற மாதிரியே எப்போ இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த தேல்கடி வைத்தியத்தை பத்தி சொல்ல. என்னக்கா இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? என்னை விட நீங்க வயசுல பெரியவங்க, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வயசுல பெரியவளா இருந்தாலும் உனக்கு தானே முதல்ல கல்யாணம் ஆச்சு. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் என்னை விட நீதான் அனுபவசாலி. எனக்கு அந்த தேல்கடி வைத்தியம், தலையண மந்திரம் இதெல்லாம் சொல்லி கொடுறே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னக்கா? நான் அக்கா தானே. என் புருஷன் என்னையே சுத்தி சுத்தி வரணும். அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுடி. சரி, நீங்களே வெக்கத்தை விட்டு இவ்வளவு தூரம் கேட்கறதுனால சொல்றேன். வாங்க வாங்க வாங்க. சிச்சி, போதும். வயசுல சின்னவளா இருந்தாலும் இந்த விஷயத்துல ரொம்ப விவரமா தான் இருக்க. அக்கா, இதெல்லாம் நான் தான் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல.
இப்பதான் இன்டர்நெட், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வந்துருச்சே. இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே 4 குழந்தைங்களை பெற்றிருக்காங்க நம்ம அம்மா. அவங்க ரத்தம் நம்ம. நீங்களும் முயற்சி பண்ணுங்க, உங்களாலையும் முடியும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இத ஃபாலோ பண்ணி எனக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெத்துக்கிற வழியை பாருங்க. இல்ல அப்புறம் நான் முந்திப்பேன். ஜாக்கிரதை. போடி, உன்னை விட நான் அதிகமான குழந்தைங்களை பெத்து காட்டுறேன். கரெக்ட், இப்படிதான். இதே மாதிரி எமோஷனல் தான் ரொம்ப முக்கியம். இத அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா மாமா, கோயிலுக்கு தான் மாமா போயிட்டு வந்தோம். ஏங்க உங்களுக்கு தெரியாம வெற்றியை பார்த்துட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, நாங்க கோயிலுக்கு தான் போயிட்டு வரோம். வாமா லட்சுமி போலாம். உண்மையிலேயே கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தீங்களா?